ஆண்டவர் தாங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமம் முழுவதும் இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற இந்த நல்ல செய்தி அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம 20 சுற்றை கடந்து இன்றைக்கு 21வது சுற்றை தியானிக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் ஒத்துழைப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இதை கேட்டு நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், மற்றவர் ஷேர் பண்ண முடியாது. உங்களை அன்பாய் நினைப்பூட்டுகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 21ஆம் சுற்றுடைய முதல் தியானத்தை நான் வாசிக்க கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, சில நேரங்கள் பல நேரங்கள் ஏமாற்றப்படுகிறோம். ஏன் ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னா, ஒருவர் நம்ம ஏமாற்றுகிறார். என்ன ஏமாற்றுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையில் சுத்தம் இல்லை, சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில் மனம் நொந்து தளர்ந்து போய்விடுகிறோம். அப்படி இன்றைக்கு நீங்கள் இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 21 சுற்றுடைய முதல் பாகமே உங்களுக்கு தான். ஏமாற்றப்பட்டதை நினைத்தே வருத்தப்பட்டு வாழ்க்கையில் சோர்ந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன செய்தி? ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். நல்ல செய்தி. இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கர்த்தர் சொல்லி இருந்தபடி கடாட்சமானார். கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மனுஷன் வார்த்தையெல்லாம் தூர விட்டுருங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், பிடிச்சா ஒன்று சொல்லுவான், பிடிக்காட்ட ஒன்று சொல்லுவான், ஆளை பார்த்த ஒன்று சொல்லுவான், ஆளை பார்க்கட்ட ஒன்று சொல்லுவான், நம்மகிட்ட ஒன்று சொல்லுவான், மற்றவங்கிட்ட ஒன்று சொல்லுவான். டோன்ட் வரி. ஒரே பார்வை இயேசுநாதர்கிட்ட மட்டும் வைங்க. கர்த்தரிடம் மட்டும் நம்புங்க. அவர் எப்படிப்பட்டவரா? சொல்லி இருந்தபடி செய்வார், உரைத்தபடியே செய்தருள்வார். அவன் சொன்னபடியே கடாட்சம் பண்ணார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் டெய்லி வாக்கு தத்தங்களை தர பைபிள் திருப்ப வாசிக்கும் போல அதை மாத்திரம் நம்புங்க. அது போதும். அவர் சொல்லிட்டார்னா சொன்னது தான். ஆபிரகாம் சாராளுக்கு 100வது வயது ஒரு பிள்ளை தருவோம்னா, ஆபிரகாம் நம்பினான், ஆனால் இடையில சோர்வடைஞ்சான். சாராள் நம்புறதுக்கு ரொம்ப தயங்கினால், சிரித்தான். அதனால தான் அவனுக்கு பிறந்த பிள்ளைக்கு ஈசாக்கு பேரே வச்சாங்க. ஈசாக்கு என்றால் சிரிப்பு. என்ன சொன்னாருங்க? 25 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி வருஷங்கள் போயிருக்கலாம், நாட்கள் போய் மாதங்கள் போயிருக்கலாம். கவலையே படாங்க. வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கண்டிப்பாக இஸ்ரவேல் சொன்னாங்க. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், 400 வருஷம் அவங்க இருப்பாங்க, அப்புறம் புரட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அது நிறைவேறிச்சா அப்படின்னா, யாத்திரா புஸ்தகத்தில் நிறைவேறிச்சு. யார் காலத்தில்? மோசேயினுடைய நாட்கள். யாத்திரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. சொன்னார், சொன்னபடியே செய்தருளினார். உங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லி அதை செய்வார். God bless you.